இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங்க் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். 1 கப் எடுத்திருக்கேன். பூர்ணத்துக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம் நல்லா இடித்து வச்சுக்குங்க. உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா 3/4 கப் போட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் 1/2 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள். இதுதான் தேவையான பொருள். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பூர்ணம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிறிதளவு நெய் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாம். அதில் தேங்காய் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. இப்போ வெல்லம் சேர்த்துருவோம். தேங்காயும் வெல்லமும் ரெண்டும் கலந்து நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கொஞ்சோண்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம மாவில் போட்டு நம்ம பிசையணும். நல்லா சலசலன்னு நல்லா கொதிச்சாதான் நம்ம மாவில் போட்டு பிசைகிறப்போ கொழுக்கட்டையும் நம்மளுக்கு தட்டுறப்ப அழகாக வரும். அதனால் நல்லா சலசலன்னு தண்ணி கொதிக்கணும். அதில் சிறிதளவு உப்பு சேர்த்துறேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிக்குங்க. இப்போது நம்ம மாவில் அந்த வெந்நீரை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். மாவு எவ்வளோ தண்ணி கொள்ளுதோ அது அளவுக்கு நம்ம கிளறி விடணும். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க, ஏன்னா வெந்நீர் ஊற்றுறதுனால சூடாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஆயிடுச்சுனாலும் மறுபடியும் மாவு சேர்க்க வேண்டியதாக வரும். அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக செஞ்சுக்குங்க. பாருங்கள், இது மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கணும். மாவு எல்லாம் உதிரி எந்த மாவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த தண்ணியில் நல்லா இந்த புட்டு மாதிரி நல்லா வந்துடணும். இதுதான் கரெக்டு பக்குவம். இப்போ ஆறிடுச்சு. கொஞ்சமாக நம்ம நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு வெண்ணெய் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது மாதிரி கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கிறப்பே நீங்கள் மாவை பிசையணும். பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மறுபடியும் நெய் போட்டு நெய்யோ இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாவு. இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நம்ம பிசைய பிசைய நல்லா நம்மளுக்கு இது மாதிரி அழகாக திரண்டு வரும். இது மாதிரி வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு வந்துடணும் மாவு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிங்க. பாருங்கள், அழகாக ரவுண்டாக நீங்கள் உருட்டி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸு. அப்புறமா நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கையில் தடவிக்கிட்டு இந்த சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் நடுவில் வரணும். மறுபடியும் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ப்ரெஸ் நடுவில். மறுபடியும் இந்த ஓரங்களில் நல்லா நம்ம எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். இதே மாதிரி இப்போது கொஞ்சோண்டு பூர்ணம் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நீங்கள் பூர்ணம் உள்ள வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். கரெக்டாக இதுலேயும் ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
பாருங்கள், அழகாக நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதே மாதிரி மறுபடியும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பாருங்கள், நல்லா அது மாதிரி ஜென்டிலாக கொஞ்சோண்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போது சொப்பு மாதிரி செஞ்சுட்டு எப்படி அந்த சொப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரணம் வச்சுட்டு எப்படி அந்த சொப்பு கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பூரணம் நடுவில் வச்சுருங்க. தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கையை நனைச்சிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு பக்கத்துலலாம் நம்மளுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சோண்டு நீங்கள் பக்கத்தில் தண்ணி வச்சு கொஞ்சோண்டு கையை நனைச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கங்க. ஏன்னா வெள்ளத்தில் கை வச்சுருக்கோம். இப்போது இதை மூடிடலாம். ஜஸ்ட்டு உள்ளே அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உள்ள நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் மெதுவாக கீழே நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். மேலே அந்த இதுவாக கொண்டு வரணும். கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். மறுபடியும் இந்த 5 விரலை இப்படி நல்லா குவிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு குவியலாக வந்துடும். இது மாதிரி சொப்பு கொழுக்கட்டையும் நம்ம அழகாக கையிலேயே செஞ்சிடலாம். மோல்டு இல்லாமல் நம்ம கையிலேயே அழகாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சு வேக வைப்போம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் படுத்திக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையை மேலே வச்சுருவோம். இப்போ இதை நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மீடியம் சிம்லேயே இருக்கட்டும். வெந்த பிறகு எடுத்து பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பரிமாறிக்க வேண்டியது தான். நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட்டு நான் எடுத்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக பக்குவமாக உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் ஒரு வாட்டி வரலன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுங்களுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.